வணக்கம். தலைப்புச் செய்திகள். விசா முடிந்த பின்னர் 90 நாட்கள் வரை மலேசியாவில் தங்கியுள்ள அந்நிய நாட்டவருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுதீன் நசுத்யோன் இஸ்மாயில் எச்சரித்துள்ளார். இது வரும் அக்டோபர் முதல் அமலுக்கு வரும். சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் விசாரணை தொடங்கி வழக்குகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இனி இருக்காது என்று அவர் தெரிவித்தார். சபா முதல்வர் வேட்பாளரை தேசிய முன்னணி கொண்டுள்ளது. ஆனால் இப்போது அதை வெளியிட முடியாது என்று பெர்சாத்து இளைஞர் மகளிர் ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் பெர்சாத்து கட்சியின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். வரவிருக்கும் பொதுத் தேர்தலில் கூட்டணி வெற்றி பெற்றால் சபா முதலமைச்சராக போட்டியிடும் வேட்பாளரை தேசிய கூட்டணி அடையாளம் கண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மீலாதுன் நபி சிறப்பு நிகழ்ச்சிகளை இன்று உலகெங்கும் முஸ்லிம்கள் மிகவும் விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் மலேசிய முஸ்லிம் இளைஞர் மன்றம் MMYC ஏற்பாட்டில் இன்று மீலாதுன் நபி ஊர்வலம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. ஏறக்குறைய 3000 பேர் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு நபி புகழ்பாடி சலவாத்து கூறி நடந்து வந்தார்கள். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கழக அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று தமது கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கழக அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்புகளை பறித்துள்ளார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்திய அரசு உயர் ரக கார்கள், புகையிலை, சிகரெட்டுகள், குளிர்பானங்கள், ஆற்றல் பானங்கள் போன்ற பொருட்களுக்கு சிறப்பு வரியாக 40% வரி விதிக்கப்பட உள்ளது. இந்தியாவில் உடல் பருமன், நீரிழிவு, இருதய நோய் போன்ற வாழ்க்கை முறை நோய்கள் மக்களிடையே அதிகரித்து வருகின்றன. இதில் பெரும்பாலானவை அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்ளலால் தூண்டப்படுகின்றன. வரிகளையும் தடைகளையும் விதிப்பதன் மூலம் ஆசியாவின் இரு பெரும் பொருளாதாரங்களான இந்தியாவையும் சீனாவையும் மிரட்டி பணிய வைக்க முடியாது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்ற SCO மாநாடு மற்றும் இராணுவ பேரணியில் பங்கேற்ற பின்னர் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த புட்டின் இது குறித்து பேசினார். சிங்கப்பூரில் இந்த ஆண்டுக்கான தீபாவளி கொண்டாட்டத்திற்கான கருப்பொருள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதற்கேற்ப அலங்கார வளைவுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளன. SG60 கொண்டாட்டத்தையொட்டி இம்முறை ஒளியூட்டில் 600,000 விளக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. இன்றைய தீபாவளி ஒளியூட்டை அதிபர் தர்மன் சண்முகரத்னம் தொடக்கி வைக்கின்றார். தாய்லாந்தின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுதின் ஷார்விராக்குல் புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாராகின்றார். நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற்றார். நாடாளுமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் 490 பேர். அவர்களில் 311 பேர் அனுட்டினுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தமது அமைச்சரவையை பெரிய அளவில் மாற்றியமைத்துள்ளார். வரி விதி மீறலுக்காக துணை பிரதமர் ஏஞ்சலா ரெய்னர் பதவி விலகியதால் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி துணை பிரதமர் ஆகின்றார். நிதியமைச்சர் ஷாபனா மஹ்மூத் உள்துறை பொறுப்பை ஏற்கின்றார். இயக்குனர் வினோத் பிறந்த நாளை முன்னிட்டு ஜனநாயகன் படக்குழு சிறப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது இந்த படத்தின் படப்பிடிப்பு பணியின் போது எடுக்கப்பட்டதாகும். இயக்குனர் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் படம் ஜனநாயகன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமது கடைசி படம் என ஏற்கனவே அறிவித்துவிட்டார். அதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பிரேசில் அணியினர் வெற்றி பெற்றனர். மரகோனா அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் பிரேசில் அணியினர் சிலி அணியை சந்தித்து விளையாடினர். இதில் அபாராட்டத்தை வெளிப்படுத்திய பிரேசில் அணியினர் 3-0 என்ற கோல் கணக்கில் சிலி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.